வாழ்க வளமுடன். இன்றைய ஆன்மீக பகுதியில் நம்ம பார்க்க போகிற கோயில் குமரன் குன்றம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதை போல் இந்த குமரன் குன்றம் கோயிலில் பாலசுப்ரமணியர் வீற்றிருக்காரு. தமிழ்நாடு மாநிலத்தில் சென்னையில் குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் இந்த குமரன் குன்றம் கோயில் அமைஞ்சிருக்கு. 40 ஆண்டுகள் பழமையான கோயில் தாங்க இந்த கோயில். முருகப்பெருமான் ஞான சொரூபமானவர். ஞானம் இருக்கும் இடத்துல ஒளி நிச்சயம் பிறக்கும். அத்தகைய ஞானம் பொருந்திய ஒளிப்பிளம்பாகிய முருகனை வணங்கினால் அந்த அஞ்ஞானம் அகன்று தீமைகள் விலகி உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். 1956ஆம் ஆண்டில் இந்த பகுதிக்கு காஞ்சி மகா பெரியவர் விஜயம் வந்திருக்காரு. அவர் தான் இந்த இடத்த பார்த்துட்டு இந்த குன்றில் முருகன் கோயில் அமைங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த கோயில் குறைகளை தீர்க்கும் புண்ணிய ஸ்தலமாக விளங்கும்னு காஞ்சி மகா பெரியவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் கூறியதை சிரம் தாழ்த்தி ஏற்ற முருக பக்தர்கள் 1976ஆம் ஆண்டு இந்த குன்றை சீர்படுத்தியப்போ ஒரு வேல் கிடச்சிச்சு, ஒரு ஈட்டி கிடச்சது. முருகப்பெருமானே வழங்கிய உத்தரவுன்னு எண்ணி அந்த வேலை வழிபாடு செஞ்சு வணங்கிட்டு வந்தாங்க. பிறகு பல நல்லவர்களோட முயற்சியால் 1979ஆம் ஆண்டு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் நடத்தினாங்க. இங்கே முருகப்பெருமான் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்தோட வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தராரு. இங்கு கோயில் நுழைந்ததுமே பிள்ளையார் நமக்கு காட்சி தராரு. இடது பக்கத்தில் பிள்ளையாரும் வலது பக்கத்தில் முருகனும் இருக்காங்க. கீழேயே நவகிரக ஸ்தலமும் அமைஞ்சிருக்கு. படிக்கட்டுகள், சில படிக்கட்டுகள் ஏறினோம்னா இடது பக்கத்தில் சிவபெருமான், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், காலபைரவர் இப்படின்னு பல தெய்வங்களுக்கு சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. 5 நிலை ராஜகோபுரம் சமீபத்தில் தான் இந்த கோயிலில் கட்டப்பட்டுச்சு. தன்னை வணங்கும் மக்களின் குறையை தீர்க்க இறைவன் 3 வடிவங்களை எடுப்பார். அது போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம். ஈசன் இந்த வடிவத்தை தனித்தனியாக எடுத்ததா புராணங்கள் கூறுது. ஆனால் 3 வடிவமும் ஒருங்கே அமைந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். குமரன் குன்றம் முருகப்பெருமான் போக, வேக, யோக இந்த 3 வடிவமும் ஆனவர். இவரை வழிபட எல்லா இன்பங்களும் நமக்கு கிட்டும். கோயில் வளாகத்தில் அருணகிரிநாதர் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இங்கே இசை, நடனம் மற்றும் சொற்பொழிவு போன்ற கலாச்சார மற்றும் சமய நிகழ்வுகள்லாம் நடைபெறும். எல்லா காரியங்கள்லேயும் வெற்றி கிடைக்கவும், சொந்த வீடு அமையவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சகல பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவார் இந்த குமரன் குன்றம் முருகன். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் நடக்கும். இந்த சிறிய மலைக்கோயிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வலம் வருவாங்க. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சூரசம்ஹார திருவிழா நடைபெறும். ஸ்ரீபாதம் என்ற பெயரில் ஒரு பெரிய பக்தர்கள் குழு தன்னார்வ அடிப்படையில் கோயிலில் தொடர்ந்து சேவை செய்து வராங்க. மலை மீது அமைந்த இந்த முருகன் கோயில் மத்திய சுவாமி மலைன்னு அழைக்கப்படுது. ஏற்கனவே ஒரு சுவாமி மலை கோயில் அமைஞ்சிருக்கு. இதை மத்திய சுவாமி மலை கோயில்னு அழைக்கிறாங்க. சுமார் 80 படிக்கட்டுகள் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு. இந்த 80 படிக்கட்டுகள் மூலம் மலை மேலே வடக்கு நோக்கி நிற்கும் முருகனை நம்ம தரிசிக்கலாம். இந்த கோயிலில் வர பக்தர்கள் எல்லாருக்குமே உணவு கிடைக்கும் விதமாக தினமும் அன்னதானம் நடக்குது. திங்கள், புதன், வியாழன், சனிக்கிழமைகளில் காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கோயிலோட நடை திறந்திருக்கும். மாலை 4:30லேருந்து 8:30 வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு போன்ற கிழமைகளில் காலையில் 7 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும். சாயந்தரம் 4:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் 12:30 மணி வரைக்கும் நட சாத்தாமல் திறந்திருக்கும். இயற்கை அழகோட ரம்மியமான மலைப்பகுதியில் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்களும் குடும்பத்தோட முருகனை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. முருகனோட அருளை பெறுங்க. வாழ்க வளமுடன். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா.
உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா. உனை காணும் ஆசைதான் குறைவா.